உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். வணிக சிலிண்டரின் விலை கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 160 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து தேநீர் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தரும் கருத்துக்களை கேட்போம். ஓராண்டாவே ஏறிட்டே தான் இருக்குது, குறைஞ்சதே கிடையாது. அதாவது இப்போ 1ஆம் தேதி எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தேதியில் 30ஆம் தேதி வரைக்கும் அதே விலை தான். அந்த ஒரு மாதம் அதே விலை தான். 5000 ரூபானாலும் 5000 ரூபாய் தான், 2000 ரூபானாலும் 2000 ரூபா தான். அது குறைச்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வணிகருக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். கஷ்டமா இருக்குங்க, ஒன்றும் பண்ண முடியலைங்க, எங்கேயும் வெளியே போக முடியல. நானே ஓனத்தோடு ஒன்றும் சமாளிக்க முடியுது. ஒரு 2000 ஒரு 1500 ரூபாய்க்கு வந்தா பிரச்சனை இல்லை. ஒரு 500 ரூபாய் போட்டு நான் ஒரு சம்பளம் ஆள் போட்டு வாங்க முடியும். என்னால வெளியில எங்கேயும் போக முடியலைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த வருஷத்துல ஒரு 150 ரூபாய் மேலே ஏறி போச்சு. மக்களை வாழ்வாதாரம் அதிகமாக கம்மியாயிடுச்சு. நாங்களும் பால் விலை அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் ரேட்டு ஏற்றி தான் ஆகணும். சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டா இருந்தால் நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பேக்கரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 24 ஹவர்ஸுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நார்மல் கடையான்றப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போ இருந்தாலும் டீ ரேட் ஏற்றுற மாதிரி தான் வரும். சிலிண்டர் ரேட் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருளுமே ஏறிடும். ஸ்நாக்ஸ்லேருந்து டீலேருந்து டீ காஃபிலேருந்து எல்லாமே ஒரு ரூபா அந்த மாதிரி ஏற்றுற மாதிரி தான் வரும். சிலிண்டர் விலை ஏறுறப்ப நாங்கள் சாப்பாடு விலையை கூட்டி தான் ஆகணும். அப்படின்றப்ப அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். வந்தது விலை ஏறுறது அது அதிகமாக தான் ஏறிக்கிட்டே இருக்குங்க. அது எங்களால் அது மாதம் வாங்குறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது காசு இதுகள்லாம் கொஞ்சம் தட்டுப்படியாக தான் ஆகுதுங்க. விலை ஏற்ற முடியலங்க, அது கட்டாயமாக எங்களுக்கு அது ஆகுது. விலை ஏற்ற முடியல, இருக்கிற ரேட்டுக்கே தான் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படின்ற போது எங்களுக்கு அது சமாளிக்க முடியாமல் தான் இருக்குது. இதனால் பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருமானம் கூடியிருக்கான்னு பார்த்தா கிடையாது. எல்லாமே இங்கேயே செலவாயிட்டு இருக்குது. இது இன்டைரக்ட் டாக்ஸுங்கிற மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. அப்போ கையில் காசு நிற்கிறது இல்லை. பொதுமக்களுக்கு எல்லாமே பாதிப்பு தான். இது யாருமே சேர்த்து வைக்க முடியாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.